ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வார்த்தையின் நேரம் நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். நீதிமொழிகளிலிருந்து நாம் தொடர்ந்து சிந்தனைகளை தியானித்து வருகிறோம். நீதிமொழிகள் முதல் அதிகாரம் 17வது வசனம். எவ்வகையான பட்சி ஆனாலும் சரி, அதன் கண்களுக்கு முன்பாக வலையை விரிப்பது விருதா. இங்கே ஒரு வலை விரிக்கப்படுவதை குறித்து இந்த வேத பகுதி சொல்கிறது. எப்படி ஒரு பறவைக்கு முன்பாக வலையை விரித்து அதை நயவஞ்சகமாக தந்திரமாக பிடிக்கிறார்களோ, அதுபோல மனித ஆத்துமாக்கள் பிடிக்கப்படுவதை பற்றிய ஒரு வேத பகுதி இங்கே எழுதப்பட்டுள்ளது. இவர்களோ தங்கள் இரத்தத்திற்கே பதிவிருக்கிறார்கள். 18வது வசனம். தங்கள் பிராணனுக்கே ஒளி வைத்திருக்கிறார்கள். பொருளாசை உள்ள எல்லாருடைய வழியும் இதுவே. இங்க பண ஆசை ஒரு வலை, அது மனிதனுடைய ஆத்துமாவை அழிப்பதற்கு விரிக்கப்படுகிற வலை என்று இந்த வேத பகுதி நமக்கு தெரிவிக்கிறது. பண ஆசை ஒரு மனிதனுக்கு உள்ளே என்னென்ன செயல்களை எல்லாம் செய்ய முடியும் என்று இந்த வேதம் பகுதி அழகாக படம் பிடித்து காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். 10வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது, என் மகனே, பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே. நயங்காட்டுவது, பண ஆசை ஒரு மனிதனையோடு கூட நின்று விடுவதில்லை. அதான் பண ஆசையினுடைய பெரிய ஒரு குணாதிசயம். ஒரு மனிதனுக்குள்ளே பண ஆசை இருக்கிறது என்றால் அது அந்த மனிதனோடு அது நின்று விடுவதில்லை. அந்த மனிதன் இன்னொரு மனிதனை நயங்காட்டுகிறான், ஆசை காட்டுகிறான். ஆங்கிலத்தில் என்டைசிங் என்று சொல்வார்கள். நயங்காட்டுறாங்க. பண ஆசையே ஒருவன் இருக்கிறது போதும், இருக்கிற ஒரு பொருளாதார நிலையிலே சந்தோஷமா இருந்து விடலாம் என்று ஒருவன் இருந்தால், பேராசை இல்லாத ஒரு பெருமகனாக ஒருவன் இருந்தால் இன்னொருவன் விடுவதில்லை, போய் ஆசை காட்டுகிறான், என்டைஸ் பண்ணுகிறான் அல்லது நயம் காட்டுகிறான் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. பாருங்கள், அப்படிதான் இப்போ பல விதமான மோசடிகளை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த மோசடிகள் எல்லா விதமான மக்களும் அந்த மோசடிகளை செய்கிறார்கள், அது அதை சிக்கி ஏமாறுகிறார்கள். கிறிஸ்துவ உலகத்திலேயே சமீபத்திலே ஒரு மோசடி வலம் வந்திருக்கிறது. அது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. அது வழக்காக மாறி ஒரு ஊழியக்காரனை அல்லது ஊழியக்காரன் என்று தான் அழைக்கப்படுகிற ஒருவரை போலீஸ் தனிப்படை அமைத்து, ஒரு துணை கமிஷனர் தலைமையிலே தனிப்படை அமைத்து தேடிக்கொண்டிருக்கிறார்கள். புகார் கொடுத்தவர்கள் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள், இன்னும் சொல்ல போன விசுவாசிகள். அதற்கு பணம் சேகரித்து கொடுத்தவர்கள் பாஸ்டர்கள். ஒரு ஊழியக்காரர் சபையில போதகராக இருந்தாராம். அதன் பிறகு அவர் தனியாக ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்திருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்க, 500 ரூபா கொடுத்தா ஒரே மாசத்துல அதை 2000 ரூபாயா தருகிறேன் என்கிற அடிப்படையில தொகைகளை நிர்ணயித்து, இவ்வளவு கொடுத்தா இவ்வளோ பணம் இவ்வளோ நாட்களில் தருவேன், எல்லாம் ரெட்டிப்பு, ஒரு மாதத்தில் ரெட்டிப்பு என்கிற அடிப்படையில் அப்படிப்பட்டதான அறிவிப்புகள். பணம் இவ்வளோ கட்டினா பென்ஷன் கிடைக்கும் மாதம் மாதம் என்று பல திட்டங்கள். ஒரே ஒரு பாஸ்டர் மட்டும், இவர் என்ன பண்ணுவாரா, இந்த ஊழியக்காரர் எனப்படுபவர், நான் இப்படிப்பட்டவர்களெல்லாம் ஊழியக்காரர் என்று அங்கீகரிப்பதில்லை, ஊழியக்காரர் எனப்படுகிறவர், அவருடைய ஆள் பழக்கத்தை வைத்துக்கொண்டு பெரிய கூட்டங்கள், ஆயிரக்கணக்கில் விசுவாசிகள் கூடுகிற கூட்டங்களுக்கு போய் அங்க இருக்கிற கூட்டத்தை நடத்துகிறவர்களை அணுகி இதை விளம்பரப்படுத்துவார்கள். இந்த திட்டம், அதற்கான விளம்பர வெளியீடுகளை எல்லாம் கொடுப்பார்கள். 500 ரூபா கொடுத்தா ஒரே மாசத்துல 1000 ரூபா, அந்த அடிப்படையில் ரெட்டிப்பாகும். பல திட்டங்கள், பென்ஷன் திட்டம், பல திட்டங்கள். அதுக்கு நீ இவ்வளோ கட்டினா போதும். ஒரே ஒரு பாஸ்டர் மட்டும் இதில் 13 கோடி ரூபாய் வசூல் பண்ணி கொடுத்துருக்கிறார் தமிழகத்தில் இருந்து.
தமிழகத்தினுடைய சில மாவட்டங்கள்லேருந்து ஒரு பாஸ்டர் மட்டும் 13 கோடி ரூபாய் வசூல் பண்ணி கொடுத்துருக்க. நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய்கள் அல்லது ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் வசூல் பண்ணப்பட்டிருக்கின்றன. இந்தியா முழுவதும் வசூல் பண்ணப்பட்டிருக்கின்றன. ஒரு ஊழியக்காரன் என்கிற பெயரில் விசுவாசிகள் பாருங்க, இதே ஒரு பண ஆசை தான். பணம் கட்டினவர்களை, பணம் வாங்கினவன் மோசடிக்காரன் என்று வைத்துக் கொள்வோம். பணம் கட்டினவன் யாரு? அவனும் ஒரு விதத்தில் பார்த்தா அவனும் வந்து சரியானவன் கிடையாது. ஒரு மாதத்தில் என் பணம் ரெட்டிப்பாக வேண்டும் என்று நினைக்கிறவன் அவன் நல்ல விசுவாசியா? நிச்சயமாக கிடையாது. அதனால ஒரு மேனேஜ்மெண்ட் குரு சொன்னார், கிரியேட் டிசையர்ஸ் என்று சொன்னார். வியாபாரம் பெருகணுமா, பணப்புழக்கம் அதிகமானுமா, கிரியேட் டிசையர், ஆசைகளை உருவாக்கு, மற்றவர்களுக்குள்ளே ஆசைகளை உருவாக்கி விடு. இன்னைக்கு இருக்கக்கூடிய விளம்பரங்கள் எல்லாமே ஆசைகளை உருவாக்குகின்ற விளம்பரங்களாகத்தான் விளங்குகின்றன. பண ஆசை ஒரு மனிதனோடு நின்று விடாமல் மற்றவர்களை அது ஆசை காட்டுகிறது, நயம் காட்டுகிறது. இரண்டாவதாக, இந்த பண ஆசை எந்த அளவுக்கு அது முற்றி போய்விடுகிறது என்றால், அது முற்றும் பொழுது 11ஆம் 12ஆம் வசனங்கள் நீதிமொழிகள் 1 எங்களோட வா, ரத்தம் சிந்தும்படி நாம் பதிவிருந்து குற்றமற்று இருக்கிறவர்களை முகாந்திரமின்றி பிடிக்கும்படி ஒளித்திருப்போம். பாதாளம் விழுங்குவது போல் நாம் அவர்களை உயிரோடு விழுங்குவோம். குழியில் இறங்குகிறவர்கள் விழுங்கப்படுவது போல் அவர்களை முழுமையும் விழுங்குவோம். அது மட்டுமல்ல, 18வது வசனம், தங்கள் இரத்தத்திற்கே பதிவிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 16வது வசனம், அவர்கள் கால்கள் தீங்கு செய்ய ஓடி இரத்தம் சிந்த தீவிரிக்கிறது. பண ஆசை ஒருவனுக்குள்ளே அளவுக்கு மிஞ்சி போய்விடுமானால், முற்றி போய்விடுமானால், இன்னொரு மனிதனை கொலை செய்கிற அளவுக்கு அந்த பண ஆசை அவனை கொண்டு போய் நிறுத்தி விடுகிறது. அதுதான் இந்த பண ஆசையினுடைய மிகப்பெரிய ஒரு பயங்கரமான முகம். ஏதோ ஒருத்தனை மோசடி பண்ண என்கிற அளவோடு நின்று விடுவது அல்ல, அது மற்றவர்களை கொலை செய்கிற அளவுக்கு போய்விடுகிறது, ரத்தம் சிந்துகிற அளவுக்கு போய்விடுகிறது. அதைத்தான் இந்த பண மோசடி, ஆயிரக்கணக்கில் கோடிக்கணக்கில் பண மோசடியை குறித்து அந்த வழக்குகள், சம்பவங்களை எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்கன்னா அதில் எப்படியும் ஒரு கொலையாவது இல்லாமல் இருக்காது. ஒருவேளை அந்த கொலை வெளிச்சத்துக்கு வராமல் போயிருக்கலாம், அந்த கொலை தற்கொலையாக ஜோடிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது அந்த கொலை இயற்கை மரணம் என்று மூடப்பட்டிருக்கலாம். அப்படி வேண்டுமானால் நடந்திருக்குமே தவிர, பண ஆசை தலைவிரித்தாடுகின்ற இடங்களிலெல்லாம் நிச்சயமாக இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறதை பல சம்பவங்கள் நமக்கு உறுதி செய்வதை நாம் பார்க்க முடியும். பிறருக்கு தீங்கு செய்கிற ஒரு தூண்டு சக்தியாக பண ஆசை மாறிவிடுகிறதை நாம் பார்க்கிறோம். யூதாஸ் காரியத்தை ரொம்ப சிம்பிளான உதாரணம். யூதாஸ் காரியத்தை, அவனை வேத புஸ்தகம் திருடன்னு சொல்லுது. முதல்ல அவன் திருடனா தான் இருந்தான். திருடன்னா பணத்தை திருடுறான், அடுத்தவங்களுடைய பணத்தை தனதாக்கி கொள்கிறான். கர்த்தர் அவனை திருடன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவன் எந்த நிலைக்கு போயிட்டானா, இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிற அளவுக்கு போய்விட்டான். அவருடைய இரத்தப்பழி இவன் மேலே இவனுக்கும் வருகிற அளவுக்கு போய்விட்டது. அவன் சொல்றான், குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேனே என்று. அவனுக்கு பணம் கொடுத்தவர்கள் கூட, காட்டி கொடுப்பதற்கு பணம் கொடுத்தவர்கள் கூட அந்த பணத்தை திரும்ப வாங்க மறுத்தார்கள். நான் பாவம் செஞ்சுட்டு அந்த பணத்தை திரும்பி வாங்கி கொள்ளுங்கள் என்று சொன்னபோது, இது இரத்த பணம் என்று சொன்னார்கள். இது ஒரு ரத்தம் சிந்தப்படுவதற்கு விலையாக கொடுக்கப்பட்ட பணம், இதை திரும்பி நாங்கள் வாங்க மாட்டோம், அதை வைத்துக்கொண்டு அனாதைகளை பிழைப்பதற்கு வேண்டுமானால் ஒரு கல்லறையை வாங்கிக் கொள்கிறோம் என்று தான் செய்தார்கள். ஏன்னா அவ்வளவு அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு கொண்டு போய் பண ஆசை விட்டு விடுகிறதை முதல் அதிகாரமே, ஆரம்பமே ஒரு எச்சரிக்கையாக நமக்கு ஒரு எச்சரிக்கை மணியை அடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இது என்ன சொல்கிறது என்றால் 13வது வசனம், விலை உயர்ந்த சகல வித பொருள்களையும் கண்டடைவோம், கொள்ளை பொருளினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம்.
விலை உயர்ந்த சகலவித பொருள்களும் நான் அனுபவிக்கணும்னு ஒரு மனுஷன் நினைச்சாலே அது பண ஆசையினுடைய ஒரு வெளிப்பாடு தான். விலை உயர்ந்த பொருள், சிலர் அதை மாதிரி ஆசைப்படுவாங்க. அது தேவையா இருந்தால் ஒரு விலை உயர்ந்த பொருளை நாம் வாங்கத்தான் செய்ய வேண்டும். ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம், குளிர் சாதன பெட்டி. அது இன்றைக்கு தேவை, பட்டணத்தில் தேவை, 2 பேரும் வேலைக்கு போனால் தேவை என்று ஆகிவிட்டதுனா, ஒரு கிராமத்தில் அன்றாடம் அவனுக்கு எல்லா பொருளும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறது என்கிற நிலையில் ஒருத்தனுக்கு குளிர்சாதன பெட்டி தேவையே இல்லை. எல்லார் வீட்லையும் இருக்குது, நான் வாங்கி வைக்கிறேன் என்று வாங்கி வைத்தால் அது நிச்சயமாக பண ஆசையினுடைய ஒரு வெளிப்பாடு தான். ஒரு பொருள் நமக்கு தேவையா இல்லையா? நான் சில வீடுகளில் பார்த்துருக்கேன், என்ன தேவை என்றால் கார், இப்போ கார் சைக்கிள் மாதிரி ஆயிடுச்சு, கார் வாங்க வருஷ கணக்கில் காரை பயன்படுத்தி இருக்க மாட்டாங்க, ஆனால் கார் வீட்டில் நிற்கும். வருஷ கணக்கில் அவங்க வருஷம் ஒரு தடவை கூட எடுக்க மாட்டாங்க, அந்த காரு வீட்டில் நிற்கும். எங்கள் வீட்லேயும் கார் இருக்குது, நான் காட்டணும். அதுவும் விலை உயர்ந்த கார் இருக்குது, விலை உயர்ந்த காரை நான் வச்சிருக்கிறேன், அது எல்லாருக்கும் தெரியணும். சும்மா சாதாரண கார் இல்லை, BMW கார் வாங்கணும் என்று. அது BMW கார் தேவை என்கிற ஒரு சூழ்நிலை வந்து விடுகிறது. இப்போ ஜனாதிபதி 3 கோடி ரூபாய் 5 கோடி ரூபாய் கார் வச்சிருக்கிறார். நான் ஜனாதிபதி என்கிற ஒரு பதவியில் இருக்கிறதுக்கு உயிருக்கு ஆபத்து அதிகம், அதனால் அதில் பல ஏற்பாடுகள் இருக்கிறது. அந்த அளவுக்கு கார் அந்த பதவிக்காக அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவருக்கு சொந்தமாக இல்லை. ஆனால் நானும் BMW கார் வாங்குவேன் என்று ஆசைப்பட்டால் அது ஒரு பண ஆசையினுடைய வெளிப்பாடு என்றுதான். விலை உயர்ந்த சகலவித பொருட்களையும் கண்டடைவோம். கொள்ளை பொருளினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம். கொள்ளை பொருள் என்று சொன்னால் மற்றவர்களுடைய பொருட்களை நாம் இச்சித்து அபகரித்துக் கொள்வோம். ஒருத்தர் கார் வச்சிருக்கிறார், அந்த கார் போல நான் கார் உனக்கு கர்த்தருக்கு சித்தமானால் அந்த கார் நான் வாங்குவேன்னு சொல்வது தவறல்ல. அந்த கார் எனக்கு சொந்தமாக வேண்டும் என்று நினைத்தால் அது கொள்ளை, அது இச்சை. ஒருவர் வீடு வச்சிருக்கிறார், இந்த வீடு மாதிரி நான் கட்ட கர்த்தருக்கு சித்தமான, கர்த்தர் எனக்கு உதவி செய்யட்டும், இந்த வீட்டை கர்த்தர் எனக்கு தர வேண்டும்னு ஒருத்தன் ஜெபம் பண்ணானா அது கொள்ளை, அது பண ஆசை. புதுசாக ஒரு உபதேசம் வந்திருக்கு, உனக்கு ஒரு கார் தேவையா, ரோட்டில் ஏதாவது ஒரு கார் நின்னா கை வச்சு ஜெபம் பண்ணு. உனக்கு ஒரு நிலம் தேவையா, அந்த நிலத்து மேலே கால் வச்சு சோத்திரம் பண்ணு. இது ஒரு பயங்கரமான பிசாசினுடைய உபதேசம். இந்த கர்த்தர் சொன்னால் ஜெபம் பண்ணலாம். இந்த நிலத்தை உனக்கு தருவேன்னு கர்த்தர் சொல்லியிருந்தார்னா அந்த நிலத்தின் மேலே காலை வச்சு சோத்திரம் பண்ணலாம். கர்த்தர் ஒரு காரை காமிச்சு இதே காரை நான் உனக்கு தருவேன்னு சொல்லியிருந்தா இந்த காரை தொட்டு சோத்திரம் பண்ணலாம். கர்த்தர் சொல்லாத பட்சத்தில் இதை மாதிரி ஒரு காரை தாரையா உனக்கு சித்தமானா ஜெபம் பண்ணுவது தப்பு இல்லை. இதை மாதிரி ஒரு நிலத்தை தாரும், இதை மாதிரி ஒரு வீட்டை தாரும் ஜெபம், இந்த மாதிரி ஒரு பொருளை தாரும் ஜெபம் பண்ணுவது தவறு இல்லை. கர்த்தருக்கு சித்தமானா இதைத்தான், இது எனக்கு சொந்தம், இதே எனக்கு தந்துவிடும் என்று கர்த்தர் சொல்லாத பட்சத்தில் ஒருவன் ஜெபிப்பான் என்றால், அப்படி விசுவாசிப்பான் என்றால், அப்படி ஒரு போதகம் செய்யப்படுகிறது என்றால் அது பண ஆசை என்று நம்ம பார்க்கிறோம். பண ஆசை மற்றவர்களுடைய பொருளை இச்சிப்பது மட்டுமல்ல. 10 கட்டளையில் 1 அடுத்தவனுடைய மாட்டை, ஆட்டை, கழுதைய, உடமைய, வேலைக்காரிய மனைவியை இச்சியாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்க. எல்லாம் ஒரே நிலையில வச்சுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. திருடனாக மாற்றி விடுகிறது பண ஆசை. ஒரு அளவுக்கு மேலே போகும்போது ஒருவனை திருடனாக, கொள்ளைக்காரனாக மாற்றி விடுகிறத இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறத பார்க்கிறோம். அங்கே வேற ஒரு பெரிய தத்துவம் வேற சொல்லப்பட்டிருக்கிறது. 14வது வசனம், எங்களுடைய பங்காளியாயிரு, நம்ம எல்லாருக்கும் ஒரே பை இருக்கும் என்று அவர்கள் சொல்வார்களாகி. இங்க பாருங்க, கம்யூனிசம், சோசியலிசம் இந்த கேங்கில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இங்கே ஒரு கேங், இந்தியன் கிரிக்கெட் டீமில் கூட இப்படி ஒரு டீம் ஸ்பிரிட் கிடையாது. இந்த கொள்ள கூட்டத்தில் அப்படி ஒரு டீம் ஸ்பிரிட். எங்களுடைய பங்காளியாயிரு, நம்ம எல்லாருக்கும் ஒரே பை இருக்கும். ஒரே பை என்றால் ஒரே பொருளாதாரம், எல்லாம் பொது உடைமை, ஒன்றாக வைத்து அனுபவிப்போம். அது அப்போஸ்தலர் காலத்தில் ஆதி சபையில் அப்படி இருந்துச்சு, பின்னால்தான் அது அப்படி இருந்துச்சு. ஆனால் பைபிளில் முதல்லாம் ஒரே பையை வச்சு
ஒரு கூட்டம் பொருளாதார வரவு செலவை பண்ணிச்சுன்னு சொன்னா அது கொள்ள கூட்டம் தான், இது பண ஆசை பிடிச்ச கூட்டம் தான். கம்யூனிசம், சோசலிசம், பொதுவுடைமை என்பதிலே நல்ல அம்சங்கள் உண்டு. அதற்கு முற்றிலும் நான் எதிரானவன் அல்ல. கார்ல் மார்க்ஸ் போன்ற தலைவர்கள் எழுதின தத்துவங்களுக்கு முற்றிலும் 100க்கு 100 நான் எதிர்க்கிறவன் அல்ல. நல்ல அம்சங்கள் உண்டு. ஆனால் முதல்ல அது எங்கிருந்து வருது பாருங்க. அதனாலதான் அது தோல்வி அடைந்தது. இந்த கம்யூனிசமும் சோசியலிசமும் பொருளாதாரத்தை பொறுத்தவரை இது தோல்வி அடைந்தது. தொழிலாளர் உரிமைகளில் வேண்டுமானால் குறிப்பிட்ட அளவு வெற்றி பெற்றிருக்கலாம். ஏழைகளை உரிமைகளை, ஒடுக்கப்பட்டவர்களுடைய உரிமைகளை மீட்டுக் கொடுப்பதில் ஓரளவு வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனால் அது ஒரு பொருளாதார தத்துவமாக, ஒரு நாட்டினுடைய பொருளாதார தத்துவமாக அது பயன்படுத்தப்பட்டு சோதித்து பார்க்கப்பட்ட போது சோவியத் ரஷ்யாவிலே, கிழக்கு ஐரோப்பிய நாடுகளிலே, பல நாடுகளிலே, சீனாவிலே கூட அது தோல்வியடைந்து விட்டது. சீனாவிலும் இப்போ திறந்த சந்தை தான். பேரளவுக்கு அது கம்யூனிஸ்ட் நாடு. அரசியல் கொள்கையாக தான் கம்யூனிசத்தை வைத்திருக்கிறார்களே தவிர பொருளாதார கொள்கையாக அதை அவர்கள் வைக்க இயலவில்லை. இன்றைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியில் தான் அநேக நேர்மையான அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். அதையும் நான் ஒத்துக்கொள்ள விரும்புகிறேன். ஆனால் இங்கே ஒரு பெரிய சோசியலிசம், பெரிய கம்யூனிசம் வந்துடுச்சு ஒரே பை நமக்கு என்று இங்கே அப்படி ஒரு பெரிய ஆசை காட்டப்படுகிறது. பண ஆசை இப்படியெல்லாம் பெரிய தத்துவங்களை எல்லாம், தத்துவ சாயத்தை எல்லாம் தனக்கு மேல பூசிக்கொள்கிறது. பெரிய வேஷத்தை போட்டுக்கொண்டு பண ஆசை வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அதனுடைய முடிவு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. பொருளாசை உள்ள எல்லாருடைய வழியும் இதுவே, இது தன்னை உடையவர்களின் உயிரை வாங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பண ஆசை அது தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு பிறகும் தொடருமானால், ஒரு குறிப்பிட்ட எல்லையும் தாண்டி அந்த பண ஆசை நடைபோடுமானால் ஒருவனுடைய வாழ்க்கையில அது கடைசியில் அவன் உயிருக்கே உலை வைத்து விடுகிறது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். யூதாஸ் காரியத்து தன்னையே அவன் அழித்துக் கொள்ள வேண்டியதாயிற்று. அவன் நாண்டு கொண்டு செத்தான்னு ஒரு வசனம் சொல்லுது, இன்னொரு வசனம் சொல்லுது அவன் கீழே விழுந்து குடல் சரிந்து விட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1000 வருஷ அரசாட்சியில 12 அப்போஸ்தலர்களில் ஒருவராக 12 கோத்திரங்களில் ஒரு கோத்திரத்தை 1000 வருஷம் அரசாள வேண்டிய ஒரு அழைப்பினை, வாய்ப்பினை பெற்றிருந்த யூதாஸ் காரியத்து தற்கொலை செய்து தன்னாத்மாவை நஷ்டப்படுத்தி நித்தியத்தையே இழந்து போன ஒரு நிலைமைக்கு போனதை நாம் பார்க்கிறோம். அதற்கு ஒரு வித்தாக அமைந்தது பண ஆசை. ஆனால் அதே நீதிமொழிகள் தான் பணமே வேண்டாம் என்று சொல்லவில்லை. அந்த ஒரு சமநிலையை நாம் எடுத்து, பணம் எனக்கு தேவை அதனால் அதன் மேல் ஆசைப்படுகிறேன் என்று சொல்வது தவறல்ல என்று நாம் நினைக்கலாம். நான் வேதம் சொல்லுது, பணத்தின் மேல நம்பிக்கை வைக்காம பணத்தை தருகிற கர்த்தர் மேல நம்பிக்கை வை என்று வேதம் சொல்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க, அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். பணம் என்பது ஒரு தேவை என்பதை வேதம் மறுபடியும் மறுபடியும் உறுதிப்படுத்துகிறது. அதுல எந்த சந்தேகம், பணம் ஒரு தேவையை தவிர அது ஒரு ஆசை வைக்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல. இந்த ரெண்டையும் பிரித்து பார்ப்பவன் தான் ஒரு சரியான தெளிவுள்ள மனிதன். தேவைப்படுகிற எல்லாம் நாம் ஆசைப்படுவதற்கு உரிய விஷயம் அல்ல என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். உதாரணத்துக்கு மருந்து எடுத்துக்கொள்வோம். மருந்து மாத்திரைகளை சாப்பிடுகிறோம், ஊசி போட்டுக் கொள்கிறோம், அறுவை சிகிச்சை கூட சில நேரங்களில் செய்து கொள்கிறோம். இதெல்லாம் தேவை. யாரும் ஆசைப்படுறதில்லை, ஊசி போடணும்னு ஆசைப்படுறதில்லை. யாரும் போய் ஆப்ரேஷன் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறதில்லை. யாரும் மருந்து மாத்திரை சாப்பிடணும் நான் ஆசைப்படுறதில்லை. ஆஸ்பத்திரிக்கு போகணும், டாக்டர்கிட்ட போகணும், அதெல்லாம் நமக்கு தேவை. நம்முடைய வியாதிகளுக்கு, பலவீனங்களுக்கு அது நமக்கு தேவை. அது மேலே ஒருத்தன் ஆசை வச்சான்னு சொன்னால் அவனுக்கு ஏதோ மனநிலையில் ஏதோ ஒரு சரியில்லாத நிலைமை காணப்படுகிறது என்று தான் நாம் சொல்ல முடியும். அதனால் பணம் நமக்கு தேவை என்கிற ஒரு நிலைப்பாடு வேறு, பணத்தின் மீது என்னுடைய ஆசை இருக்கிறது என்கிற ஒரு நிலைப்பாடு வேறு. ரெண்டும் ஒன்றுக்கொன்று
முரணான நிலைப்பாடு. நிறைய உதாரணங்கள் நம்ம சொல்ல முடியும். உங்களுக்கு பிடிச்சமான சாப்பாடு எது, உப்பு தான் எனக்கு பிடிச்சமான சாப்பாடுன்னு ஒருத்தன் சொன்னானா அவனை நிச்சயமா கொண்டு போய் கீழ்பாகத்தில் டெஸ்ட் செய்யணுன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. உப்பு இல்லாத பண்டம் குப்பை இல்லை. உப்பு நிச்சயமா சாப்பாட்டுக்கு தேவை. ஆனால் யாரும் உப்பை தனக்கு பிடிச்சமான உணவு என்று சொல்ல மாட்டான். வேற உணவு வகைகளை தான் சொல்லுவான். எனக்கு இனிப்பு பிடிக்கும்னு சொல்லுவான், காரம் பிடிக்கும்னு சொல்லுவான். உப்பு பிடிக்கும் அப்படின்னு எவனும் சொல்ல மாட்டான். அதுபோல நான் பணத்தை நான் ஆவிக்குரிய உப்பு என்று சொல்ல மாட்டேன். வேண்டுமானால் இந்த உலக வாழ்க்கைக்குரிய உப்பு என்று வேண்டுமானால் நான் பணத்தை சொல்ல முடியும். ஆனால் அதன் மீது ஒருவன் நிச்சயமாக ஆசை வைக்கவே கூடாது. அது தேவை என்கிற அளவில் அதற்காக ஜெபிக்கலாம், அதற்காக முயற்சிக்கலாம். அதில் அதற்கென்ற வழிகள் இருக்கின்றன. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதைத்தான் முதல் எச்சரிக்கையாக ஒரு வாலிபனுக்கு, எதிர்காலத்தை கட்டி எழுப்பக்கூடிய முதல் படியில் இருக்கக்கூடிய ஒருவனுக்கு முதல் எச்சரிக்கை மணி பண ஆசையை குறித்த எச்சரிக்கை மணி தான். அன்றைக்கே அது அடிக்கப்பட்டிருக்கிறது என்றால் இன்றைக்கு வள்ளுவரே சொல்லிட்டாரு, பொருள் இல்லாததற்கு இவ்வுலகு இல்லைன்னு வள்ளுவரே சொல்லிட்டாரு. உண்மைதான். பணம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. பணம் இல்லாமல் இந்த கேமரா முன்னால் நானும் நின்று பேச முடியாது, கேமராவை இயக்கிறவரும் இயக்க முடியாது. பணம் இல்லாமல் நீங்களும் வெப் டிவி பார்க்க முடியாது, வெப் டிவிலையும் அதுவும் ஒளிபரப்பப்பட முடியாது. பணம் அதுக்கெல்லாம் தேவை. அதற்காக ஜெபிக்கணும், அதுக்காக முயற்சிகள் எடுப்பது தவறல்ல. அந்த ஒரு தெளிவு. அப்போ எல்லாரும் தானே சாகுறாங்க, என்ன பண ஆசை இருக்க மட்டும் தானே சாகுறானா என்கிற கேள்வியும் கூட கேட்க முடியும். இது ஒரு அகால மரணத்தை கொண்டு வந்து விடுகிறது பண ஆசை. காலத்துக்கு முந்தி சாகிற சாவு, ஒரு மிக மோசமான ஒரு சாவு. யூதாஸ் காரியத்தை போல, கேயாசியை போல. பண ஆசை பாருங்க, கேயாசிக்கு அப்படி ஒரு மோசமான நாட்கள். அவன் கடைசி நாட்கள் அவனுக்கு ஒரு குஷ்டரோகம் உள்ள ஒரு நாட்களாக, குஷ்டரோகத்தோடு கூட அவன் சாக வேண்டிய ஒரு நிலைமை அவனுக்கு ஏற்பட்டது. அதனால அர்ஷத் மேத்தான்னு ஒருத்தர் தான் இந்தியாவில் ஷேர் மார்க்கெட்டினுடைய மிகப்பெரிய மேதனம்னு சொன்னாங்க. அவனுக்கு ரசிகர் மேண்டம் வச்சாங்க. பாம்பேயில், பெங்களூரில் எத்தனையோ இளைஞர்கள் சொன்னாங்க, அர்ஷத் மேத்தா தான் எங்களுடைய ரோல் மாடல், அர்ஷத் மேத்தா தான் எங்களுடைய வாழ்வினுடைய முன்மாதிரி, அவரை தான் பின்பற்ற போகிறோம். ஆனால் அந்த அர்ஷத் மேத்தா பொய் சொல்லி புரட்டு செய்து மோசடி செய்து தான் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பெரிய சாதனையை செஞ்சான்றது கண்டுபிடிக்கப்பட்ட போது கைது செய்யப்பட்டான். அங்கேயே மாரடைப்பிலே அவன் இறந்து விட்டான். அந்த வழக்கு முடிக்கப்படவில்லை. அவனுடைய முடிவை பாருங்க, மிக மோசமான முடிவு. அதுபோல தெல்கி என்கிற மனிதன் டூப்ளிகேட் ஸ்டாம்ப் பேப்பர், போலி ஸ்டாம்ப் பேப்பர்களை தயார் பண்ணி பல்லாயிரம் கோடி ஊழல். என்னுடைய நினைவு சரியா இருக்குமானா அவன் பேர் தெல்கி. அவனுடைய முடிவு என்ன தெரியுமா? எய்ட்ஸ் வியாதி. அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு போய் அவன் நல்ல விதத்தில் செலவு பண்ணான் இல்லை, தீய வழியில் செலவு பண்ணி எய்ட்ஸ் வியாதி எனக்கு எய்ட்ஸ் இருக்கிறது என்று அவன் திட்டமாக அவன் சொல்லி ஒரு பரிதாப முடிவு தான் அவனுக்கு ஏற்பட்டது. இதைத்தான் கண்முன்னே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை ஒரு எச்சரிக்கை மணியாகத்தான் உங்களுக்கு நான் அடிக்க விரும்புகிறேன். வாலிப பிள்ளைகளுக்கு, சாதிக்க வேண்டும் என்று துடிக்கிறவர்களுக்கு, வெற்றி படிகளில் ஏற வேண்டும் என்று உற்சாகமாக குதிக்கிறவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆலோசனை, வெற்றி பெற வேண்டும் என்று ஆசைப்படுங்கள், சாதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுங்கள், 1000 பேருக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுங்கள், 100 தொழிற்சாலைகளை திறக்க வேண்டும் என்று ஆசைப்படுங்கள், தவறில்லை. ஆனால் ஆடம்பர பொருட்களை வாங்க வேண்டும் என்று ஆசைப்படாதீங்க. 1000 கோடி சம்பாதிக்கணும்னு ஆசைப்படாதீங்க, அது தவறான ஆசை.
என்று உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஒரு வாலிபனுக்கு, இளைய சமுதாயத்துக்கு, அதில் அவர்களுக்காக எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தில் முதல் எச்சரிக்கையே பண ஆசையை குறித்தது தான். எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது. நீ புதிய ஏற்பாடு சொன்னதை நீதிமொழிகள் வேறு கோணத்தில் சொல்லுது. ஆண்டவரே, பிசாசு வந்து ஆசை காட்டல, மனிதனுக்கு மனிதனே ஆசை காட்டுறான். ஒரு பண ஆசையை ஒருவன் தனக்குள்ளே அடக்க வைக்க முடியாது. தொற்று வியாதி வேகமாக பரவுகிறது ஐயா. ஒருத்தங்கிட்ட இருந்து இன்னொருத்தங்கிட்ட பரவுது. ஒரு ஊழியக்காரன்ட்ட இருந்து இன்னொரு ஊழியக்காரனுக்கு பரவுது. ஒரு விசுவாசிக்கிட்ட இருந்து இன்னொரு விசுவாசிக்கு பரவுது. ஒரு மனுஷங்கிட்ட இருந்து இன்னொரு மனுஷனுக்கு பரவுது. இந்த தொற்று வியாதியிலிருந்து எங்களை காப்பாற்றும்படி நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, ஒரு மனிதனை, ஒரு குற்றமில்லாத இரத்தத்தை சிந்துகிற மிக விரிதமான நிலைக்கு ஒரு மனிதனை கொண்டு போய் பண ஆசை நிறுத்தி விடுகிறது என்று பார்க்கும்போது, ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவு பண ஆசை எவ்வளவு குறித்து எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு அந்த உணர்வை தரும்படியாக கெஞ்சுகிறோம். மற்றவர்கள் பொருட்கள் மேல இச்சை கொண்டு அதை அபகரிக்கக்கூடியவர்களாக, கொள்ளையர்களாக எங்களை மாற்றி விடுகிறதே, எவ்வளவு பயங்கரம் ஆண்டவரே. கர்த்தாவே, எந்த விதத்தில் அடுத்தவருடைய உடைமைக்கு நாங்க ஆசைப்படாதபடிக்கு ஆண்டவரே எங்களை காத்தருளும்படியாக நாங்க கெஞ்ச நிற்கிறோம். அது மட்டுமல்ல, எங்களுடைய உயிரையே அது வாங்கிவிடும். கேன்சரை விட, எய்ட்ஸை விட, எல்லா வியாதிகளை விட மோசமான உயிர்கொல்லி நோய், தொற்று நோய் மட்டுமல்ல, உயிர்கொல்லி நோய், அகால மரணத்தை, துர்மரணத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய வியாதி பண ஆசை. அதனால கவனமுள்ளவர்களா இருக்க, பணம் ஒரு தேவை என்கிற நிலைப்பாட்டை எடுக்க, அதற்காக ஜெபிக்க, அதற்காக கர்த்தர் சொல்லுகிற வண்ணம் உழைக்க, கர்த்தர் சொல்லுகிற வண்ணம் அதற்காக முயற்சிக்க அனுகிரகம் செய்ய ஜெபிக்கிறோம். முதலாவது உங்களுடைய ராஜ்யத்தை, நீதியை தேடும் போது பணம் பின்னால ஓடி வரும். உண்மையில உங்களுடைய பரிசுத்தத்தின் மேல, உங்களுடைய ஊழியத்தின் மேல ஆசை வைக்கும் போது பணம் பின்னால ஓடி வரும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு தந்தரணும். இயேசுவின் மூலமே கேட்டுக்கொள்கிறோம் பிதா.